திருச்செந்தூர் முருகன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை தொடர்ந்து காலநிலை மாற்றத்தால் கடல் அரிப்பு பாதிப்புக்கு ஆளாகி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அங்கே கூட முடியாத ஒரு சூழல். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய இந்த சூழலிலே கடல் அரிப்பு தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலையும், கடல் அந்த கடல் கரை குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல், பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு சூழலிலே அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் இங்கே வந்து இந்த நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய நிலையை பார்த்து நிரந்தரமான ஒரு தீர்வை உருவாக்கி தர வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பிரச்சனையை பற்றி நாம் பேசிக்கொண்டு இல்லாமல் நிரந்தரமாக விரைவிலே கோயிலுக்கான பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவிலே கோயிலுக்கான கும்பாபிஷேகம் வரக்கூடிய ஆண்டிலே நடைபெறப் போகிறது. அதற்குள் இந்த மண் அரிப்பிற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று எக்ஸ்பர்ட்ஸ் அழைத்து இந்த துறையில இருக்கக்கூடிய நிபுணர்கள் கடல் அரிப்பை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கும். அதை பற்றி கலந்து ஆலோசித்து முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்து விரைவிலே அதற்கு பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வை முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும்? அதாவது இல்லைங்க, நிபுணர்கள் வந்திருக்காங்க, ஐஐடில இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க. அதனால எது பெஸ்ட் லேட்டஸ்ட் சொல்யூஷன்ஸோ அதை அவங்க கண்டறிந்து விரைவிலே முதலமைச்சர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து அமைச்சர் அவர்கள் வெளியிடுவார். இல்லைங்க, நிச்சயமா வரலாற்று சிறப்புமிக்க சிற்பங்களாக இருந்தால் நிச்சயமா அதை எடுத்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இருக்க முடியாது. அது நிச்சயமாக செய்யப்படும். அந்த கோவிலுக்குள்ள கடல் மட்டும் இல்லாம அருகில் உள்ள மீனவர்கள் எல்லா இடத்துலயுமே அந்த அரிப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாத்தையும் சேர்த்துதான் ஒன்றை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடற்கரை. ஏன்னா கடல் நீர் மட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதால எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதனால நம்ம நிரந்தரமா எல்லா இடங்களுக்கும் ஒரு தீர்வை எந்த அரசாலும் உருவாக்க முடியாது. மிக அதிக அளவிலே பாதிக்கப்படக்கூடிய இடங்களை எந்தெந்த இடங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ, பாதுகாக்க முடியுமோ, நிச்சயமாக முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். நீண்ட கால தீர்வுகளுக்காகத்தான் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு போல காலநிலை மாற்றத்தையும் அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆட்சி வேற எதுவும் இருக்க முடியாது. புறவழிச்சாலை திட்டம் ஒண்ணு இருக்கு, ஏதாவது இருக்கா? ஆய்வு நடந்துட்டு இருக்கு. அதையும் அது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் சொன்னது போல. அதனால விரைவில் கோயில் பணிகள் முடிவடைவதற்குள் அதுவும் தொடங்கப்படும்.